வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாம் கேட்கவிருக்கும் கதையானது ஒரு காலத்தில் கடனுக்காக வயலை விற்க நினைத்த குடும்பம் இன்றி அதே வயலால் ஊருக்கே இன்ஸ்பிரேஷன் ஆனது. ஒரு சாதாரண கிராமத்து பையன் எப்படி வாழ்க்கையை மாற்றினான் தெரியுமா? இந்த கதையை கேட்டு முடிக்கும்போது கிராமத்திலிருந்து பெரிய சக்சஸ் வராதுன்னு இனிமே சொல்ல மாட்டீங்க. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம நித்தி ஸ்டோரி காஸ்ட் தமிழ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. கதைக்குள்ள போவோமா? கோவை அருகிலுள்ள ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு குடும்பம் இருந்தது. அது ராஜாமணி குடும்பம். சிறிய மண் வீடு. முன்பக்கம் 2 மாடுகள். பின்புறம் சிறிய வயல். ராஜாமணி ஒரு விவசாயி. ஆனால் கடந்த சில வருடங்களாக மழை சரியாக பெய்யவில்லை. வயலில் விதைத்தது வளரவில்லை. கடன் மட்டும் வளர்ந்தது. அவருக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் பெயர் கார்த்திக். கார்த்திக் நல்ல மனசுக்காரன். ஆனால் படிப்பில் ஆவரேஜ் ஸ்டூடண்ட் தான். அதனால் ஊரில் பலர் அவனை குறைத்து பேசுவார்கள். இந்த பையன் ஃபியூச்சர் என்ன ஆகப் போகுதோ, அப்பாவைப் போலவே கஷ்டப்படுவான் என்றனர். இந்த வார்த்தைகள் எல்லாம் கார்த்திக்கின் காதில் தினமும் விழும். ஆனால் அவன் எதுவும் பேச மாட்டான். ஒருநாள் மாலை கார்த்திக் வீட்டுக்கு வந்தபோது அவன் அப்பா வீட்டின் முன் அமைதியாக அமர்ந்திருந்தார். அவருடைய முகத்தில் கவலை தெரிந்தது. அம்மா மெதுவாக சொன்னார், "வங்கிக் கடன் கொடுக்கணும். இல்லனா வயலை எடுத்துக்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்க." அந்த இரவு கார்த்திக்குக்கு தூக்கம் வரவில்லை. வீட்டின் கூரையை பார்த்துக்கொண்டு யோசித்தான். அப்பா இவ்வளவு உழைக்கிறார். ஆனா ஏன் நம்ம வாழ்க்கை மட்டும் மாறவே மாட்டேங்குது? அடுத்த நாள் காலையில வெயில் அதிகமாக இருந்தது. ராஜாமணி வயலில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தார். கார்த்திக் தண்ணீர் எடுத்துக்கொண்டு போனான். அவன் அப்பா மண்ணை கைப்பிடியில் எடுத்துக்கொண்டு மெதுவாக சொன்னார், "இந்த மண்ணு நம்ம ஏமாற்றாதுடா. நாம் அத சரியா புரிஞ்சுக்கணும்." அந்த வார்த்தை கார்த்திக்கின் மனதில் ஆழமாக பதிந்தது. அந்த நாள் முதல் அவன் வேற மாதிரி யோசிக்க ஆரம்பித்தான். இரவு நேரங்களில் போன் எடுத்துக்கொண்டு ஃபார்மிங் வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தான். முதலில் சிம்பிள் விஷயங்கள், தண்ணீர் சேமிப்பு, ஆர்கானிக் ஃபார்மிங், குறைந்த செலவில் விவசாயம், டெரஸ் கார்டனிங், இப்படியெல்லாம் பார்த்தான். ஒரு நாள் அவன் ஒரு வீடியோ பார்த்தான். அதுல ஒருவர் சொன்னார், "சிறிய நிலம் இருந்தாலும் சரி, சரியான முறையில் செய்தால் நல்ல வருமானம் கிடைக்கும்." அந்த ஒரு வரி அவனுக்கு நம்பிக்கை கொடுத்தது. அடுத்த நாள் அவன் அப்பாவிடம் சொன்னான், "அப்பா, நம்ம வயல்ல ஒரு பகுதியில ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் ட்ரை பண்ணலாமா?" ராஜமணி சிரித்தார். "நமக்கு ஏற்கனவே கஷ்டம் அதிகம்டா." ஆனால் கார்த்திக் விடவில்லை. "ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கப்பா." மகனின் நம்பிக்கையை பார்த்த ராஜமணி சம்மதித்தார். அடுத்த சில நாட்கள் கார்த்திக் முழுக்க அதிலேயே மூழ்கிப் போனான். காலை வயல், மாலை ரிசர்ச், இரவு நோட்ஸ். ஊரில் பலர் பார்த்து சிரித்தார்கள். ஒருவன் கூறினான், "போன் பார்த்து விவசாயம் கத்துக்கறானாம்" என்றான். இன்னும் சிலர், "இவன் சிட்டி ஸ்டைல் பண்ண போறானாம்" என்றனர். ஆனால் கார்த்திக் எதையும் கவனிக்கவில்லை. அவன் மனதில் ஒரே எண்ணம், இந்த முறை வெற்றி பெறணும். முதல் மாதம் மிகவும் கஷ்டம். செடிகள் சில உலர்ந்து விட்டது. பூச்சி தாக்கியது. ஒருநாள் கோபத்தில் கார்த்திக் சொன்னான், "எதுவும் சரியாக வரலப்பா." அப்போது ராஜாமணி அமைதியாக சொன்னார், "விவசாயத்தில் விதை போட்ட உடனே பலன் கிடைக்காதுடா. காத்திருக்க கத்துக்கணும்" என்றார். அந்த வார்த்தை அவனுக்கு புதிய பொறுமை கொடுத்தது. அவன் மீண்டும் முயற்சி செய்தான். இந்த முறை இன்னும் கவனமாக வேலை செய்தான். தண்ணீரை வீணாக்கவில்லை. மருந்து அதிகமாக பயன்படுத்தவில்லை. மெல்ல சிறிய பச்சை காய்கறிகள் வளர ஆரம்பித்தது. அதை பார்த்த கார்த்திகின் முகத்தில் பல நாட்களுக்குப் பிறகு சிரிப்பு வந்தது. அவன் அம்மா கூட சந்தோஷப்பட்டார். "நம்ம வயல் இவ்வளவு அழகா இருந்ததே இல்ல. அந்த முதல் ஹார்வெஸ்ட் பெரியதாக இல்லை. ஆனால் குவாலிட்டி நல்லா இருந்தது." கார்த்திக் அருகிலுள்ள மார்க்கெட்டுக்கு எடுத்துக்கொண்டு போனான். அங்கே ஒரு ஷாப் ஓனர் கேட்டார்,
இந்த காய்கறி ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நீங்களே வளர்த்ததா? ஆமா அண்ணா. அப்படின்னா நாளையும் கொண்டு வா. அந்த ஒரு வார்த்தை கார்த்திக்குக்கு பெரிய மோட்டிவேஷன். அடுத்த சில மாதங்களில் பலர் அவனிடம் காய்கள் வாங்க ஆரம்பித்தார்கள். ஏனெனில் அவன் பொய் சொல்லவில்லை. கெமிக்கல் இல்லாமல் வளர்த்தான். மக்களிடம் மரியாதையாகப் பேசினான். ஒரு நாள் ஒரு ஹோட்டல் ஓனர் அவனை சந்தித்தார். தினமும் எனக்கு காய்கள் சப்ளை பண்ண முடியுமா என்றார். கார்த்திக் சில நொடிகள் பேசவே முடியவில்லை. அவன் வாழ்க்கையில் வந்த முதல் பெரிய வாய்ப்பு அது. அந்த நாளிலிருந்து அவன் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பித்தது. வீட்டில் கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. வயலில் மீண்டும் நம்பிக்கை வளர்ந்தது. முக்கியமாக ராஜாமணியின் முகத்தில் பல வருடங்களுக்குப் பிறகு நிம்மதி தெரிந்தது. ஒரு மாலை வேள அப்பாவும் மகனும் வயலில் நின்று கொண்டிருந்தார்கள். சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தான். அப்போது ராஜாமணி மெதுவாக சொன்னார், நான் இந்த மண்ணுல வாழ்க்கை முழுக்க உழைச்சேன். ஆனா நீ இந்த மண்ணுக்கு புதிய உயிர் குடுத்துட்ட என்றார். கார்த்திக்கின் கண்கள் நனைந்தது. அவன் அமைதியாக மண்ணை கையில் எடுத்தான். அந்த மண்ணின் வாசம் அவனுக்கு வெற்றியின் வாசமாக தெரிந்தது. பல வருடங்கள் கழித்து அதே ஊரில் பல இளைஞர்கள் கார்த்திகிடம் ஃபார்மிங் கற்றுக்கொள்ள வந்தார்கள். ஒரு காலத்தில் அவனை பார்த்து சிரித்தவர்கள் இப்போது அவனை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆனார்கள். ஒரு நாள் ஒரு சிறிய பையன் கேட்டான், அண்ணா, உங்க சக்சஸ்க்கு சீக்ரெட் என்ன என்றான். கார்த்திக் சிரித்துக்கொண்டு சொன்னான், மண்ணு என்னை வாழ வைக்கும்னு நம்பல. நான் விழுந்தாலும் மீண்டும் எழுவேன்னு தான் நம்பினேன் என்றான். இந்த கதையின் நீதியானது, சிறிய முயற்சியை யாரும் குறைத்து பார்க்கக்கூடாது. தோல்வி வந்தாலும் முயற்சியை கைவிடக்கூடாது. கிராமத்திலிருந்தே பெரிய வெற்றியை உருவாக்கலாம். நம்பிக்கை பிளஸ் பொறுமை சமம் வாழ்க்கை மாற்றும் வெற்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த கதையில என்ன பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நம்ம நித்தி ஸ்டோரிகாஸ்ட் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம்.